வணக்க நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் ஐஆர்சிடிசி வாலெட்டில் நம்ம புக் பண்ண ரயில்வே டிக்கெட்டை கேன்சல் பண்ணோன்னா அதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ட்ரெயின்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் மை புக்கிங்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய புக்கிங் டீட்டெயில்ஸு கீழே வரும். அதில் எந்த ஜேர்னியோட டிக்கெட்டை நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் ரைட் சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேன்சல் டிக்கெட் அப்படின்ட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். அதில் செலக்ட் கொடுத்துக்குங்க. இன்கேஸ் நீங்கள் 3-4 டிக்கெட்டு ஒரே இதிலே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்கேஸ் 3 பேசஞ்சரில் ஒரு பேசஞ்சரை மட்டும் கேன்சல் பண்ணோன்னா அந்த ஒரு பேசஞ்சரை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைனா எல்லாமே கேன்சல் பண்ணோன்னா எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஒரு டிக்கெட்டு தான் போட்டிருந்தேன், அதனால் செலக்ட் பண்ணிவிட்டு கேன்சல் டிக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எஸ் அங்கே கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய டிக்கெட் கேன்சல் ஆகிரும். இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் மெயிலும் வந்துடும். ரீஃபண்ட் அமௌண்ட்டு 255 ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மெசேஜும் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்.